எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு பிரபலமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க தான் நமக்கு வந்து மேக்கப் பண்ண போகிறாங்க. ஷூட்காக வந்திருக்கேன் நான். ஸோ அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி அவர் தான் எனக்கு மேக்கப் பண்ண போகிறாரு. ஸோ இதுதாங்க ஒரு வீடு. இதான் ஒரு வீடு தான் பாருங்க. சஸ்பென்ஸ் வந்துட்டு குளிக்க போயிட்டாரு. இது பார்த்தாலே இந்த லோகோ பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. அவர் வந்து குளிக்க போயிட்டாரு. வரவும் காட்டுறேன். இந்த நான் அவரோட ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. யாருக்கெல்லாம் தெரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்கப் ரூம் இங்கே தான் நமக்கு மேக்கப் பண்ண போகிறாங்க. ஸோ அவருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ இதிலேருந்து இன்றைக்கி நமக்கு மேக்கப் பண்ண போகிறதுலேருந்து இன்னும் நானும் கற்றுக்க போகிறேன். மேக்கப்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நிறைய ஷீல்டு வாங்கியிருக்காரு. உண்மையிலே வேறு லெவல் டேலண்ட்டு தான். ஒரு பாய் வந்து இந்த அளவுக்கு மேக்கப் அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட்டு ஓகே தான், ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேருக்கு மேக்கப் பண்ணியிருக்காரு. இவரோட ப்ரொஃபைல் வந்து நான் லாஸ்ட்டில் கொலாப் பண்ணுவேன், அப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இவரும் எனக்கு லென்ஸ் வைப்பாருன்னு நினைக்கிறேன். லென்ஸ் வைக்க ரொம்ப கஷ்டப்பட போகிறாரு. ரொம்ப கஷ்டப்படுவார் லென்ஸ் வைக்கிறதுக்கு. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி ஷெல்டன் அண்ணாவோட தான் மேக்கப். அவரோட மேக்கப் தான். நான் அவருக்கு பெரிய ஃபேன் வேறு. அப்புறம் அவர்கிட்ட மேக்கப் பண்ணுறது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நான். என்ன விஷயம் அப்படின்னா, அப்படி காலர் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன். எப்படி அவர் மேக்கப் பண்ண போகிறாரு என்ன தெரில, பார்க்கலாம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். வெயிட். குளிச்சு ரெடி ஆகியாச்சு, குளிச்சுட்டு வந்தாச்சு. ப்ளவுஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹேர் ட்ரை பண்ணணும். நான் வந்து ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளையாக பிறந்தேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போது அந்த டைம் ஆக 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 தான் ஏண்டா பொம்பளை பிள்ளையாக பிறந்தோம் அப்படின்னு ஒரு யோசனை வருது எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வருதா? எனக்கு வருது. யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹலோ ஆல், நான் தான் உங்கள் ஷெல்டன் ஆர்டிஸ்ட்ரி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. பார்த்தவங்க அண்ணா யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அண்ணா தான் என்ன ரெடி பண்ண போகிறாங்க. பெங்காலி டைப் என்ன, அது அவங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் அதை பிளான் பண்ணிருக்கோம். ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஷூட் அப்படின்னு வந்தாலே தாவணி பாவாடை சட்டை இல்லைன்னா பட்டு சாரி இந்த மாதிரி பிளான் பண்ணி, இதுவும் பட்டு சாரி தான், பட் லுக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஃபைனலாக எப்படி இருந்தேன், என்ன எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே பாருங்கள், மேலே பாருங்கள். நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இப்படி இருக்கேன் நான். நான் நீங்கள் தூங்குறீங்கன்னு தொந்தரவு பண்ணல.
சாரி கட்டுறதுக்கு எடுக்கலாம்ல. ம். ஃபஸ்ட்டு இங்கே லாக்மே தமிழ்நாட்டில் வரும்போது அந்த ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். இப்போ படிக்கிறாங்க 2 நாள் 3 நாள் கோர்ஸ். அது கிடையாது, காலேஜ் மாதிரி டெய்லி போகணும். அங்கே வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலாக எல்லாமே சொல்லி தருவாங்க. சூப்பராக சொல்லி தருவாங்க. தமிழ்நாட்டில் ஆனால் என்ன கண்ணாடி அங்கே இருக்கு, நான் இங்கே இருக்கு. கொஞ்சம் இந்த சேரை ஏற்றி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதோ? உங்களுக்கு சேர் ஏற்றி வேணுமா? ஏற்றுனா ஏற்றிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? எனக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தான் கால் ஏற்றாங்க தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வளரும். இது மாதிரி நிறைய பேர் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும், அதுக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கணும். வளராதனால இந்த கண்ணாடி எனக்கு தெரியவே இல்லை. நீங்க அங்க இருந்து அப்படி திண்டுக்கல் போயிருக்கீங்களோ? அப்ப நான் வந்து வாஷ் பண்ணிட்டு நான் கிளம்பலாம்ல. என்ன வித்த வச்சிருப்பேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்கு. லவ் பண்ணி பண்றதுக்கும் ஏனதானம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்யற ஒர்க்கை வந்து லவ் பண்ணணும், அப்பதான் அந்த ஒர்க் நம்மளை பார்க்குது. அந்த பாலிசி நானும் வச்சிருக்கேன். நீங்க எனக்கு இந்த குங்குமம் வச்சிட்டீங்க. ஆனால் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? ஏன்? பிகாஸ் ஐ எம் விடோ. எல்லாரும் கேட்டீங்க, அதனால அது எப்படி இருக்கோ அதே மாதிரி எத்தனை பேர் கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு தெரியும். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழலையே. இது ஒரு ஃபோட்டோ ஷூட், ஒரு கலை, என்னோட கலையை நான் உங்க மேல அப்ளை பண்றேன், எனக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். பேசுறேன், 1000 பேசுவாங்க. என்ன நீங்க ஷேவ்லாம் பண்ணல, பண்ணீங்களா? நான் தூங்கிட்டேனா? ஷேவ்லாம் நான் பண்ண மாட்டேன் யாருக்கும். அப்படியா? எனக்கு அது பிடிக்காது. ஷேவ் ஆல்ரெடி நம்ம 20 டேஸ்க்கு முன்னாடி தான் பண்ணியிருக்கோம். தாடி மீசெல்லாம் வளரல எனக்கு மேக்ஸிமம். தாடி வந்து அடுத்த லேடி கிட்ட கொஞ்சம் ஒயிட் ஹேர் இருக்கு பாருங்க, எனக்கு அதை கவர் பண்ணி விட்டுருங்க. எனக்கு ஆசை இருக்கும் குங்குமம் வைக்கணும்னு. சரி, எதுக்கு ஒரு வயதில் இருந்துக்கிட்டு அப்படின்னு நான் குங்குமம் வைக்க மாட்டேன். இங்கே வேலை விஷயத்துல நீங்க என்ன வேணா பண்ணலாம், ரியல் லைஃப்ல நீங்க பண்ணலாம் ஏதாவது சொல்லுவாங்க. பட் இப்பதான் அது யார் ஃபாலோ பண்றா? ஆனா என்ன விஷயம், நான் மேரேஜ் பண்ணவங்களே இங்க குங்குமம் வைக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டோட இருக்கிற யாருமே இங்க வந்து குங்குமம் வைக்கிறது இல்லை. அப்ப எதுக்கு அதை பத்தி இப்ப கவலைப்பட்டு? எனக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் சஜஸ்ட் பண்ணுங்க.
லாங் ஸ்டே இருக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு ஷூட் அதுவே நல்லா தான் இருக்கும். போனாலும் அதுக்கு மேலே நீங்கள் பவுடர் மட்டும் போட்டு செட் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் எப்படி வேர்க்கவும் செய்யாது, வேர்த்தாலும் வலியாது. கையில் போட்டு பாருங்க ரைட். இது இது ஃபவுண்டேஷன் இது மேக். இதில் தான் கேட்டுட்டு இருக்கேன் நான். இதே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்களோ? முதல்ல அது பேஸ் போட்டு அதுக்கப்புறம் மேக் ஃபவுண்டேஷன் மேலே போட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் சீக்ரெட் சொல்லி தரக்கூடாது. இங்கிட்ட கொஞ்சம் கேர்லியாக ஹேர் விட்டுருந்தா நல்லா இருக்குங்க. என்ன விட்டுக்கலாம். விட்டுருங்க. நீங்கள் முன்னாடி கேர்லி ஹேர் மேக்கப் நல்லா தூங்கிட்டேன். மேக்ஸிமம் என்னால் தூக்கமே வந்து தொலையாது. இன்றைக்கின்னு பார்த்து ஃபுல் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் நல்லா தூக்கம், நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்தேன். முடிச்சு பார்க்குறேன் நான் எப்படி இருக்கேன். வா இருக்குங்க. இதுதான் நடந்துச்சு. வேணும் இருக்கா மைக் என்ன கிடக்கு? நம்மளோடது சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. இந்த மைக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனுக்கு அந்த மைக்கை நான் டிஷர்ட்ல கட்டி வச்சுட்டே பாருங்க. அந்த டிஷர்ட்ல இருக்கு மேக்கப். எவ்வளோ நான் பேசுறேன். இது அவங்களோடதா, நம்மளோடது. நம்ம இன்னைக்கு கால் நீங்கள் தூங்கிட்டு இருந்தோம்லா, அப்போ சார்ஜ் போட்டது இங்கே எடுத்து வச்சுருங்க. என்ன விஷயம்னா மைக்கை கழட்டி அங்கே வச்சுட்டேன். நான் இவ்வளோ நேரம் பேசுனதுமே கேட்டிருக்காது. ஓ மை காட், நேரம் பேசின எதுவுமே கேட்டிருக்காது. ஸோ சேட். சேம் நான் கேட்ட சேம் லுக், பெங்காலி லுக் கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்குது, ஃபுல்ஃபில் பண்ணல, இன்னும் இருக்குது. எத்தனை மைக்கு? ஏன்னா எப்படி இந்த மேக்கப்பை அழிப்பேன், எனக்கு அழிக்கவே மனசு வராது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. நிஜமாக நான் இப்படியே மதுரை வரைக்கும் போயிடுவேன். எப்படி அழிக்கிறதுங்க நீங்களே சொல்லுங்கள். இந்த மேக்கப் அழிக்க மனசு வருமா? சார் வேற லெவல். நீங்கள் பண்ணுற மேக்கப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் பண்ணுறது கரகாட்ட மேக்கப். இது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. சொல்ல முடியல எனக்கு. வேற லெவலில் இருக்கா, வேற லெவலில் இருக்குது. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் என்னன்னா, நான் தூங்கிட்டேன். முழிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருந்திருப்பேன். பட் நான் தூங்கினதுனால என்னால் சரியாக அதை கவனிக்க முடியலை. நல்ல தூக்கம். ஆனால் என்னை எந்த ஓகேடா. யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, எழுப்பவுமே இல்லை. மத்தியானம் லஞ்ச் மட்டும் ஆர்டர் பண்ணணும், நான் ஆர்டர் பண்ணிடுறேன். வேறு நம்ம அப்போ எதுவும் வீடியோ எடுக்க போகிறோமா?
அண்ட் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல? ஆமாம், இது டிஃப்ரெண்ட். பட் இது என்னுடைய ஆசை, இந்த மாதிரி பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. பட் பண்ண முடியல. பட் நீங்கள் சொன்னோன்னே இதிலே நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க நான் யோசிக்கல. ஃபஸ்ட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த லுக் வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு லுக் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா நான் செலக்ட் பண்ண லுக்கே எனக்கு கொடுத்து என்ன சார் அதிலே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு நான் கேட்டு தான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத உங்களுக்கு நான் பண்ணதான் நான் அது டாஸ்க். ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை நான் பண்ணுறதை விட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத உங்கள் மேலே அப்ளை பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பி. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நிஜமாவே சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி ட்ரேப்பிங் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். ஜுவல்லரி எல்லாமே போட்டுட்டு காட்டுறோம். இந்த லுக்கையும் காட்டுறேன், நான் அந்த ஃபோட்டோவையும் காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சேம் அப்படியே இருக்கும். பொண்ணு மட்டும்தான் வேறையாக இருக்கும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஜென்ரேஷனாக இந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. அப்பா இந்த ஃபீல்டு கிடையாது, அம்மா இந்த ஃபீல்டு தான். ஆனால் அப்பா சைடில் எல்லாருமே இந்த ஃபீல்டு தான். அப்பாவுக்கும் இந்த ஒர்க்குக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ எங்கள் ஜென்ரேஷனில் எல்லாமே இதான். நான் ஒரு 4th ஜென்ரேஷன் இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு கரகாட்டம்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷனல் முடிச்சிருக்கேன். என்னோடய விருப்பப்படி தான் நான் வந்து இந்த கரகாட்டத்துக்குள்ளே வந்தேன். சரி, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த கரகாட்டத்துக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் செட் ஆகிக்கிட்டேன். பட் கரகாட்டத்துக்கு உள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த கரகாட்டத்தில் இவ்வளோ இஷ்யூஸ்லாம் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா ப்ரோக்ராம் போவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஜாலியாக தானே இருக்காங்க, ஆடு தானே போகிறாங்க, இதில் என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்க போகுது, அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் கரகாட்டத்தில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதே நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனேன். அதுக்கு முன்னாடிலாம் யார் என்ன சொன்னால் நான் அழுதுகிட்டே இருப்பேன். பட் இந்த இஷ்யூ எனக்கு இந்த சில இஷ்யூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனேன். எது வந்தாலும் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன். இந்த ஃபீல்டில் வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா அது லாக்டவுனுக்கு அப்புறம் தான். ஒரு 4 இயர்ஸ் இந்த மாதிரி தான் நான் இந்த ஃபீல்டில் வந்து இருக்கேன் நான். அப்புறம் வந்து ஓகே, ஒரு 4 இயர்ஸாக தான் இந்த ப்ரோக்ராமில் நான் இந்த ஃபீல்டு நான் இருக்கேன். எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சி தான் இருக்கேன். இதில் வந்து ஒரு ஆபாசம் இல்லாமல் இந்த ஃபீல்டை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு. எங்கள் ட்ரெஸ்ஸில் தான் ஆபாசம் இருக்குமே தவிர எங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து ஆபாசம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மக்களும் நிறைய எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே நான் என்ன கரகாட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் வந்து இதில் கற்றுக்கிட்டுலாம் வரல. எனக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஜீன் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம ஃபேமிலி ஜீன். ஸோ அதை வச்சு நான் உள்ளே வந்துட்டேன். ஆனால் இதில் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. பட் நான் கற்றுக்கலை. சப்போஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு எப்படின்னா எங்களோட ஏஜ் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நான் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும். இந்த ஃபேஸ் இந்த ஏஜ் இல்லாத டைமில் இந்த ஃபீல்டை விட்டு நான் வெளியே போயிடணும். ஸோ அப்போ எனக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா. இதை நான் ப்ரொஃபஷ்னலாக படிச்சுட்டு வந்திருந்தேன் அப்படின்னா, நான் வெளியே போனதுக்கப்புறமா நான் ஒரு டீச்சராக இந்த ஃபீல்டை பற்றி நான் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இனிமேல் வர ஜென்ரேஷன்ஸ் வந்து இதை ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. அந்த ஃபீல்டு அவுட்டுங்கிறதே இருக்காது. ஸோ எங்களுக்கு எப்படிங்கிறது தெரியல, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ. இதுதான் என்னோடய லைஃப். எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை ஆட வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவருக்கு பிடிக்கலை. பட் நானாக தான் அடிலாம் வாங்கி திட்டுலாம் வாங்கி, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் ஓகே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன அப்பா கிட்ட அப்புறம் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்தேன். அப்போது எங்கள் அப்பா வந்து அடித்தார். இல்லை டாடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். பட் அவ்வளோதான். இதை பற்றி இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு நான் கற்றுக்கிட்டு இருந்தால் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம். இது வந்து என்னோடய லைஃப் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன்.
என்னோடய லைஃப் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்தாலும் கை கால் வலி வந்தாலும் என்ன வந்தாலும் நாங்கள் சிரித்த முகத்தோடு தான் அந்த கிரவுண்டில் இருப்போம். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து 4 பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய சோகத்தை நாங்கள் அவங்கக்கிட்ட காட்டி அவங்கள சோகப்படுத்த முடியாது இல்லையா. என்ன நடந்தாலும் நாங்கள் ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் அந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் இருப்போம். ஸோ என்னடா இந்த கெட்டப்பில் உட்காந்து சொல்லிகிட்ருக்காளேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு ஃபோட்டோ ஷூட்காக வந்திருக்கேன். அப்போ தான் தம்பி இதை பற்றி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. தேங்க்யூ. கொலாபரேஷன் தானே? ஆமாம், அக்காவோட தான். சாரீ அயன் பண்ண போகிறாங்க. சாரீ அயன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சாரீ ட்ராப்பிங் தான். அதுக்குள்ளே என் மொபைலில் சார்ஜ் இல்லாமல் போச்சுங்க. ஸோ வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். சாரீ வியர் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டேன். இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த வெயிட் இப்போ இல்லை. அப்போ இது டைட்டாக இருந்துச்சு. என்னாச்சு? எதுக்குன்னு சிரிக்கிறீங்க? இன்னும் ஃபுல்லாக நம்ம ஜுவல்லரிலாம் இன்னும் இந்த லுக் ஜிமிக்கி பாருங்கள். இவ்வளோ பெரிய ஜிமிக்கி நான் போட்டதே அழகான மாடல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஜிமிக்கி நான் போட்டதே கிடையாது. தென்காசியில் இருந்து வந்து சென்னையில் ரன் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது அண்ணன் வந்து அப்போ அவர் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவருக்கு வந்திருக்கும். அதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பார். யோசிக்கும் போதே நமக்கு யோசனையாக இருக்குது. எவ்வளோ அசிங்கமான பேச்சுகள், இதெல்லாம் தாண்டி வேறு லெவலில் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்கன்றது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லைனாலும் பேசுவாங்க, வாழ்ந்தாலும் பேசுவாங்க, இறந்து போனாலும் பேசுவாங்க. இப்போது இந்த ரீசண்டாக அந்த ஹைதராபாத் போன அந்த ஃப்ளைட்டு வந்து இதாகிடுச்சுல. அப்போது எல்லோரும் இறந்துட்டாங்களே எல்லோரும் ஃபீலிங்ஸில் இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் மட்டும் உயிரோடு வந்துட்டார். அவன் எப்படி வந்தான்னு அவனுக்கு 1000 கொஸ்டின். சரி, ஒருத்தராது எப்படியோ பொழைச்சி வந்துட்டாரே அப்படி யோசிக்கலை. யாருமே அதை யோசிக்கலை. அப்போது அவன் செத்துருந்தா செத்து போயிட்டானேன்னு பேசுவாங்க, உயிரோடு இருந்தால் உயிரோடு வந்துட்டானேன்னு பேசுவாங்க. ஆக மொத்தம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பேசுகிறவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது. நம்ம லைஃப் நம்ம கையில். பேசுகிறவன் பேசிட்டு போட்டோம். மறுபடியும் ஆக்சுவலாக அது தீபாவளி ஷூட்டுன்றதுனால ஜுவல்லரி பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜுவல்லரிஸ்லாம் யார்கிட்ட இருந்துன்னா ஜாஸ் கலெக்ஷன் கொலாபரேஷன் கொடுப்போம். செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஜுவல்லரி கேட்டாலும் ரொம்ப அலட்டிக்காமல் அழகாக எடுத்து இல்லை கோலா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இன்னும் இது சென்டருக்கு வைக்கணுமா இல்லை இப்படி தான் வைக்கணுமா? கொஞ்சம் மேலே தள்ளி வைக்கணும். ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தானே பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி வைக்கணும்.
அவங்க கேட்ட லுக்கு அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. ஃபோட்டோ கட்டட்டுமா? அந்த லுக்கு இதில் தான் இருக்குது. பட் எப்படி இருக்குன்னு அப்புறமா காட்டுறேன். நிஜமாகவே பொம்பளை மாதிரியே இருக்கேன். பொம்பளை மாதிரியே இருக்கேன் நான். ஐயோ டிஸ்டர்ப் ஆகும்னா விட்டுருங்க. இங்கே வேணா விடலாம். கேர்ள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க சுட்டியும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா இந்த சுட்டி நம்ம வச்சுக்கலாம். வேணாம் இல்லை இதுக்கு வைக்கணுமா? வேணும்னா வச்சுக்கலாம். ரிங் இந்த ஃபிங்கர் ஓகே ஓகே ஓகே. அது பாகுபலி கெட்டப். இன்னொன்று சின்னது இருக்குது. இது பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா வி ஹேவ் அனதர் ஒன். அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவும் ஓகே தான், பட் அதை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பெங்காலி டைப், ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். வலிக்கும் போது சொல்லுங்க. அதான் நல்லா இருந்துச்சு. அதான் நல்லா இருந்துச்சு. பெங்காலி டைப் வைங்க, எப்படி இருக்குன்னு. பெங்காலி டைப் வைங்க, அது எப்படி இருக்குன்னு. பெயிண்டிங் மூக்குள்ளே போல சிறுசாக இருக்கும். வலிக்கும் போது சொல்லுங்கள். ஓகே. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது பாகுபலி மாதிரி இருக்குன்னு. பாகுபலி இல்லை, அவங்க பேர் என்ன, அந்த ஹீரோயின் அனுஷ்கா. அதான் அனுஷ்கா, பாகுபலி கெட்டப் அனுஷ்கா மாதிரி இருக்குது. பட் நல்லாயிருக்கு. பட் இந்த saree கொஞ்சம் பெங்காலியில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதை எடுத்து இப்படி இந்த பக்கம் கொடுத்து ஒரு மாதிரி அந்த மாதிரி இதை பின்ன எடுத்துட்டு இந்த எடுத்து கூட போடலாம். ஆனால் அவங்க பெங்காலி வந்து வரிஞ்சு கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த சுட்டி இது வேண்டாம். பெங்காலி லுக் வந்துடும். இது வேண்டாம். தேவைன்னா ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளோதானா? இந்த கேர்ள் பெங்காலி சுட்டியும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. வேண்டாம், பெங்காலி சுட்டியும் வச்சு ட்ரை பண்ணலாம். இது நல்லா இருக்கே. இது வந்து பெங்காலி சுட்டி. ஆமாம், இதெல்லாம் நம்ம சவுத் இந்தியன் இது கிடையாது. இது வந்து நார்த்தில் பெங்கால் சைடில் வைக்கிற சுட்டி. பிடிச்சிக்கணுமா? இது உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு சாமியுமே போட்ட மாதிரி இல்லையா? இது கொண்டு வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஆனால் எங்களுக்கு மெயின் கெட்டப் வந்து இது கிடையாது. இந்த குங்குமம் அதுதான் மெயின் கெட்டப். இது வந்து அடிஷ்னல்.
இதுதான் மெயின், அது அடிஷ்னல். அது கொண்டு வாங்க. ஆ அதனால தான் எனக்கு இன்னொரு ஜுவல்லரியும் இருக்குது க்ரீன் கலர். வேணால் இதே நீங்கள் மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். ம் இது பத்திரம்.